இன்னைக்கு இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கோடான கோடி புண்ணியங்கள் வந்து சேரப்போகுதுங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. காரணம் என்னன்னா, இந்த கோயிலோட மூலவரை பார்க்கறதோட இந்த கோயிலோட கோபுரத்தை பார்த்தாலே உங்களுக்கு பல நன்மைகள் வந்து சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த இடத்துல இருக்கு. ஸோ நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, திருநாகேஸ்வரத்தில் அமைந்திருக்கக்கூடிய நாகநாதர் கோயிலில் தாங்க இருக்கேன். இதை ராகு ஸ்தலம் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. உங்களுக்கு ராகு கேது தோஷம் இருந்தால் இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு தடவை வந்துட்டு போனாலே அந்த ராகு கேது தோஷம் உங்களுக்கு டோட்டலாக போயிடும் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு பின்னாடி ஏகப்பட்ட புராண வரலாறுலாம் இருக்கு. அதுல ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது ராஜநாகமாக அழைக்கக்கூடிய ஆதிசேஷன் அப்படின்றவர் செண்பக மரங்கள் நிறைந்த செண்பகராய கஷேத்திரம் அப்படின்ற ஒரு இடத்துல சிவன் அருள் பெறணும்னு சொல்லி பல வருடங்களாக தவம் புரிந்தாராம். இவரோட வேண்டுதலுக்கு இணங்கி சிவபெருமான் இவருக்கு காட்சி அளித்தது மட்டும் இல்லாம நீ தான் பாம்புகளுக்கே அரசன் அப்படின்னு சொல்லி நாகநாதர் அப்படின்ற ஒரு பேரையும் பட்டத்தையும் இவருக்கு சூட்டினார்னு சொல்லப்படுது. நவகிரக ஸ்தலங்களிலேயே ரொம்பவே முக்கியமான கோயிலான ராகு ஸ்தலம் இந்த கோயில் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால உங்களுக்கு எந்தவித பிரச்சனையா இருந்தாலும் இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வந்துட்டு போனீங்கன்னா சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால கும்பகோணம் பக்கம் வந்தீங்கன்னா மறக்காம நம்ம திருநாகேஸ்வரத்துக்கும் வந்துட்டு போயிடுங்களேன்.